கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர் ஓடிப்போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாய் இருக்கிறார்கள். கடந்தொல்லையோடு கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு என் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் உன் பயத்தை நீக்கி உன்னை ஆறுதல் படுத்துவாருமா. பொதுவாகவே நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் இருதயம் ரொம்ப அப்படியே பயந்து நடுங்கி கொண்டு இருக்கும். இருதயத்தில் சமாதானம் இருக்காது. கடன் வாங்கிட்டீங்களா, இரவெல்லாம் உங்களால் தூங்க முடியாது. கடனை பற்றியே 24 மணி நேரமும் உங்களுக்கு யோசனையாக மாறிடும். யோசி 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 உங்களுக்கு தலைவலிக்கும். கடனை எப்படி கட்டுறது, லோனை எப்படி கட்டுறது, வட்டி எப்படி கட்டுறது, நாளைக்கு என்ன செய்வேன் என்கிற குழப்பம் தொடர்ச்சியாக கடன் வாங்கின அந்த நபருக்குள்ளே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதனால்தான் ஆண்டவர் இந்த நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, ஒரு நீதிமான் சிங்கத்தை போல எப்போவுமே அவன் தைரியமாக இருப்பான். இந்த தேவ செய்தியை பார்க்கிற என் அன்பு சகோதரியே, கடந்தொலையினால் இப்போது மிகுந்த பயத்தோடு கூட நீ இருக்கிறோம். ஆண்டவர் இந்த வேத வசனத்தை வைத்து உனக்கு தைரியம் சொல்கிறார். தைரியமாக இரு, நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வலது பக்கத்தில் நான் நேலாக இருக்கிறேன்னு சொல்லி அப்பா இன்றைக்கி உன்னோடு பேச வந்திருக்கிறார். பயப்படவே கூடாது. நீங்கள் இப்போ கடன் வாங்கிட்டீங்க, வட்டி கட்ட முடியல, வட்டிக்கு மேலே வட்டி கட்டினே இருக்கிறீங்க, வீட்டு மேலே லோன் போட்டிங்க, இதுவும் இல்லாத பைக் லோனு, கார் லோனு, மகளிர் லோனு, எங்கெங்கே வட்டிக்கு கிடைக்குமோ அங்கெல்லாம் வட்டிக்கு வாங்கிட்டு வட்டியை கட்ட முடியாமல், சமாளிக்க முடியாமல், வருமானத்தை வச்சுக்கின்னு வாழ முடியாமல் நீங்கள் ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறீங்க. இன்றைக்கி ஏசப்பா உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிங்கன்னா இந்த பிரசங்கத்தை ஃபுல்லாக கேளுங்க. ஏற்கனவே என்னுடைய சேனலில் கடன் தொல்லை என்கிற தலைப்பில் நிறைய பிரசங்கம் பேசியிருக்கிறேன். பார்ட் 1லேருந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். பார்க்காதவங்க தயவுசெய்து இந்த கடன் தொல்லை என்கிற தலைப்பில் நான் வெளியிடும் அந்த செய்தி ஃபுல்லாக பாருங்கள். முழுக்க முழுக்க கடன் பிரச்சனையில் இருக்கிற ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்ல தான் ஏசப்பா என்னை வேறுபிரிச்சிருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது ஜெப உதவி தேவைப்பட்டால் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர், அட்ரஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடலாம். இல்லை, இன்னொரு யோசனையும் கொடுக்குறேன். கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஜெப குறிப்பை நீங்கள் பதிவு பண்ணலாம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ கடன் தொல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் குறிப்பிடலாம், நீங்கள் விருப்பப்பட்டால். அப்படி இல்லைனா வெறும் பிரைஸ் லார்ட் ஆமேன்னு போட்டிங்கன்னா கூட, இந்த சிஸ்டர், இந்த பிரதர் ஜெப உதவி கேட்குறான்னு சொல்லி, நான் சென்னையில் இருக்கிறேன். சென்னையில் புழல் என்ற இடத்துல ஊழியம் செய்கிறேன். இங்கே சபை இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா புதன்கிழமை விடுதலை ஜெபம் நடத்துகிறேன், வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துகிறேன், சனிக்கிழமை சுத்திகரி கூட்டம் நடத்துகிறேன், சண்டே எப்போதும் போல் ஆராதனை இருக்கும், வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் எல்லாம் மாமூலாக ஒரு பெண்டியா ஸ்டெப்பில் என்னென்ன கூட்ட ஒழுங்கு இருக்குமோ அனைத்தையும் இங்கே நடத்துகிறோம். அப்போ கடந்தொலையோடு கண்ணீரோடு இருக்கிற ஜனங்க கொடுக்குற எல்லா ஜெப குறிப்பும் கலெக்ட் பண்ணி ஒரு நோட்டில், பெரிய லாங் சைஸ் நோட்டில் நான் எழுதி வச்சுருக்கிறேன். நீங்கள் கூட எனக்கு ஜெப குறிப்பு சொல்லியிருந்தால் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அதை காட்டுவேன், நீங்களே பார்த்துக்கலாம் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்று. உண்மையாக சொல்கிறேங்க. உங்களை என்னோடய சொந்த சகோதரியாக பார்க்குறேன், என்னோடய சொந்த பிரதராக நான் பார்க்குறேன். நீங்கள் என்னை எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. என் கண்ணுக்கு ஆண்டவர் உங்களை என்னோடய சொந்த சகோதரியாக, சொந்த சகோதரனாக தான் காட்டுறாரு. அதனால தான் ஆத்தும பாரத்தோடு கூட ஒவ்வொரு செய்தியிலையும் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கிட்ட பிறகு உங்கள் இருதயத்தில் ரொம்ப பயம், திகில் இருக்கும். ஒரு ஃபோன் வந்தால் கூட உங்கள் இருதயத்தில் அப்படியே ஒரு பதட்டம் வரும். இன்னும் நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது அது கடன்காரனுடைய ஃபோனாக இருந்து உங்களால் எடுத்து பேச முடியாத நீங்கள் பட்ட வேதனையெல்லாம் கத்தர் பார்த்துன்னு இருக்கிறேன். உண்மையிலேம்மா, ஏசப்பா ஒன்று பார்த்துக்கினே தான் இருக்கிறாரு.
கடன் தொல்லையினால் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுனுக்கிற, எவ்வளோ வேதனைப்பட்டுன்னு இருக்கிற, சரியான வேலை கிடையாது, உடம்புல இருக்கிற வியாதி பலவீனம் எல்லாவற்றையும் தகப்பன் அறிஞ்சவராக இருக்கிற. ஏசப்பா என்னை கவனிக்கலை, என்னை பார்க்கலை, நான் இத்தனை வருஷமாக அந்த கடன் தொல்லையோடு போராடின்னு இருக்கிறேன், எனக்கு இதிலேருந்து விடுதலை இல்லை, சமாதானம் சொல்லி நீங்கள் நினச்சின்னு இருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கி உங்களை தேடி வருது. மறுபடியும் கூட அந்த வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறாங்க. தைரியமாக இருக்கணும். ஏன்னா யூதா கோத்திரத்துடைய சிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயித்து ஜெயம் எடுத்தவர். அந்த ஜெயத்தின் தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தையும் வெற்றியும் விடுதலையும் அவர் தருவார். நீங்கள் ஒரு சிங்கத்தை பார்த்துருப்பீங்க. அந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா காட்டுக்கே ராஜாவாக இருக்கும். எதுக்கும் பயப்படாது, எந்த மிருகத்துக்கும் பயப்படாது. காட்டில் அப்படியே தனியால் இருந்தால் கூட அது அப்படியே ஜெயமாக அப்படியே அந்த காட்டையே சுற்றி வரும். ஆண்டவர் இங்கே சாலமோனை வைத்து சொல்கிறாரு, நீங்களாம் நீதிமான்கள், ஏசப்போட ரத்தத்தில் கழுவப்பட்ட நீங்கள் எல்லாருமே நீதிமான்கள், உங்களை யாரும் குற்றப்படுத்த முடியாது. இன்றைக்கி கடன்காரன் வேணால் உங்களை குற்றப்படுத்தலாம். கடன் வாங்கிட்டு நீங்கள் வட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த கடன்காரன் உங்களை தூஷணமான வார்த்தைகளை சொல்லி அவன் திட்டலாம். இதெல்லாம் ஆண்டவர் மேலேருந்து பார்த்துன்னு இருக்கிற. நீங்கள் நினைக்கிறீங்க ஏசப்பாவுக்கு எதுவுமே தெரியாது போல், என்ன என்னை புரிஞ்சிக்கல, அவர் என் ஜபத்துக்கு ஒரு பதில் தரல, இன்றைக்கி நான் கண்ணீரோடு இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், தெரியாமலாம் கடன் வாங்கிட்டேன், டெய்லி மன்னிப்பு கேட்டுன்னு இருக்கிறேன், ஒரு விடுதலையும் சமாதானத்தை அவர் தரமாட்டான் நீங்கள் நினைக்கிறீங்க. சடிதியாக ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். ஒரே செகண்டுமா ஏசப்பா நினச்சான்னா உன்னோட லட்சக்கணக்கான அடைஞ்சிடும். தொடர்ந்து ஜபத்தை விடாதீங்க, விசுவாசத்தை விடாதீங்க. முடிவு பறிந்து நிலைத்திருக்கிறவுடனே ரட்சிக்கப்படுவான்னு ஆண்டவர் சொன்னார். அப்போது விசுவாசத்தோடு ஜபத்தோடு அபிஷேகத்தோடு வல்லமையோடு நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற எல்லா ஜபத்துக்கும் அப்பா பதில் தருவார். அப்போ பாருங்கள், சங்கீதத்தில் ஒரு வசனம் உங்களுக்கு தெரியும், அதை உங்களுக்கு காட்ட போகிறேன். சங்கீதம் 56ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட நீங்கள் வாசிங்க. அதில் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் கண்ணீரிட்டு அழக்கூடிய எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை ஒரு துரித்தில் ஆண்டவர் பிடிச்சி வச்சிருக்கிறார். அது அவருடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு பைபிள் சொல்லுது. 56ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை என்னோடு கூட நீங்கள் வாசிங்க. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்திலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கடந்தொல்லையோடு பாரத்தோடு நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் சாப்பிட முடியாமல் வாழ்வா சாவான்னு சொல்லி ஒரு அடிப்பட்ட ஒரு புழு போல துடித்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே, உன்னுடைய கண்ணீரை அப்பா துரித்தில் பிடிச்சி வச்சிருக்கிறாருமா. எப்படி ஏசப்பா உன்னை கைவிட்டாருன்னு சொல்லி உன் இருதயத்தில் எப்படி அப்படிப்பட்ட எண்ணத்தை நீ வச்ச சொல்லுமா. அவர் உன்னை விட்டு விலகவே இல்லை, உன்னை கைவிடவே இல்லைம்மா. நீ தான் அனாதை போல் உன்னை நினச்சின்னு இருக்கிற. நான் ஒரு அனாதை, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, தெரியாமல் நான் வட்டிக்கு வாங்கிட்டேன், லோன் போட்டுட்டேன், என்னால் அதை கட்ட முடியல, வட்டி கட்ட முடியல, என் வருமானம் ஃபுல்லாக வட்டிக்காரனுக்கு தான் நான் கொடுக்குறேன், இரவும் பகலும் நான் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறேன், என் கண்ணீருக்கு இன்னும் பதில் கிடைக்கலன்னு சொல்லி ஒருவேளை மரணத்துக்கு சமயமாக கூட நீ போயிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு ஆகாருடைய கண்ணீருக்கு பதில் தந்தது போல, அன்னாளுடைய கண்ணீருக்கு அப்பா பதில் தந்தது போல, மார்த்தாள் மரியாள் இன்னைக்கு கண்ணீரிட்டு அழுதாங்க, அவங்க கண்ணீருக்கு பதில் தந்தது போல, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய கண்ணீர் ஜெபத்துக்கு, உன் கண்ணீருக்கு, உன்னோட உடைஞ்சு போன இருதயத்துக்கு அவரே பதில் கொடுப்பார். பரலோகத்திலேருந்து ஒத்தாசை உனக்கு அனுப்புவாருமா. உன் கண்களை எப்போவுமே நீ வானத்துக்கு ஏறெடுத்து, ஏசப்பா நான் கடன் வாங்கிட்டேன், எனக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, நான் வீடு கட்ட வாங்கினேன், பிள்ளைகளை படிக்க வாங்கினேன், பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க கடன் வாங்கினேன், பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி கடன் வாங்கிட்டேன், பிள்ளைகளுடைய எஜுகேஷன் கடன் வாங்கினேன், ஒரு பொண்ணை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்ப கடன் வாங்கினேன், பையனை வெளிநாட்டுக்கு அனுப்ப கடன் வாங்கினேன். இப்படி கடன் சுமையோடு கண்ணீரோடு இருக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய கூப்பிடுதலை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கேட்க வந்திருக்கிறாங்க. அப்படியே மன உருக்கத்தோடு கூட இந்த சங்கீதம் 56
இந்த 8 வச்சு நீ ஜெபம் பண்ண கர்த்தர் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் தருவாருமா. என் அன்பு சகோதரி, நிச்சயமாக பரலோகத்திலேருந்து உனக்கு ஒரு பதில், ஒரு விடுதலை இறங்கி வருமா. பல வருஷமாக கூட நீ விடுதலைக்காக காத்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலை தருவார். நீ சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கணும். கடன் வாங்கிட்டேன்னு சொல்லி பயப்படவே கூடாது. பெரிய கொலை குத்தம் ஏதோ நீ பண்ணல, கடன் தான் வாங்கிட்ட. நியாயமான கடத்தை வாங்கியிருக்கிற. வீடு கட்ட கடை, கல்யாணம் பண்ண கடை, பிள்ளைகளை படிக்க வைக்க, கல்யாண காட்சி பண்ண, இதுக்கு தான் நீ கடன் வாங்கியிருக்கு. எல்லாமே தேவனுடைய பார்வையில் நியாயமானது. அதுக்காக கடனை நான் நியாயப்படுத்தலை, தப்பு தான் அது. வட்டிக்கு வாங்கியிருக்கக்கூடாது, நீ இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருக்கக்கூடாது, லோனை போட்டிருக்கக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாமல் நீ போட்டுட்ட, போய் மாட்டிக்கின, சிக்கிக்கின. இப்போ அடிமை போல் அந்த கடன்காரன் உன்னை பிடிச்சி வச்சுருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வார். ஒரு முறை கானானிய ஸ்திரீ இயேசுகிட்ட தன்னுடைய மகளுடைய விடுதலைக்காக பெண் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தாள். பைபிளில் இருக்கா? ஏசப்பாவை விடவே இல்லை. ஆண்டவர் பாருங்க, அவளுடைய ஜெபத்துக்கு பதிலே கொடுக்கல. அவள் கண்ணீருக்கு மனம் இறங்கலை. அவர் கானானிய ஸ்திரீ, ஏசப்பா அவளுக்கு செவி கொடுக்கல. அவன் நினச்சிருந்தா, நம்ம தான் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டோமே, அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு, ஊழியத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு, நம்மளை அவர் கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லி அவள் பாட்டுன்னு வீட்டுக்கு போயிருக்கலாம். அவள் விசுவாசத்தை விட்டுட்டு, இயேசுவை பின்தொடரத்தை விட்டுட்டு வீட்டுக்கு போயிருந்தாள்னா, அன்னைக்கு அவளுடைய மகளுக்கு விடுதலையை ஆண்டவர் தந்திருக்க முடியும். விடாப்படியாக அவள் போராடுறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுனே இருக்கிறார். வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். அப்போது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்றாள். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கூப்பிட்டாள். அடுத்த 23ஆம் வசனம் வாசிக்கலாம். அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து சீதோன் தீர் என்கிற ஒரு எல்லைக்கு போனாராம். அங்கே ஆண்டவர் ஊழியம் செய்கிறாரு. திரளான ஜனங்கள் அவரோடு கூட இருக்கிறாங்க. அப்போ கானானிய ஸ்திரீ என்கிற ஒரு ஸ்திரீ தன்னுடைய மகளுக்கு பிசாசு பிடி இருக்குது, அவள் கொடிய வேதனைப்படுறா, என் பிள்ளை படக்கூடிய வேதனை என்னால் தாங்க முடியல, என் மகளுக்கு தாவீதின் குமாரனே நீங்கள் இறக்க செய்யணும்னு சொல்லி ஏசப்பா பின்னாடி அவள் கூப்பிட்டாளாம். ஏசப்பா இப்படி போயினே இருக்கிறாரு, பின்னாடி போய் கூப்பிட்டுனே இருக்கிறார். இதெல்லாம் நேராக லைவாக நடந்த ஒரு சத்தியமா. ஏசப்பா போகிறாரு, அவருக்கு பின்னாடி போய் கூப்பிட்றா. ஆண்டவர் அவளுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லலை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லலை. அப்பா, இன்றைக்கி எவ்வளோ வேதனைப்பட்டிருப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஏசப்பா பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார், நீங்கள் பூமியில் இருக்கிறீங்க, கடன் சுமையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்க. பல வருஷமாக நீங்கள் வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டு, அசலுக்கு மேலே வட்டி கட்டிட்டு இன்றைக்கி கண்ணீரோடு இருக்கிறீங்க. உங்கள் வீடு வாசலை விற்றா கூட உங்களால் கடன் அடைக்க முடியாது. எப்படி யோசித்தாலும் உங்களை கடனை அடைக்க முடியாத ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை, நெருக்கமான ஒரு சூழ்நிலை, கண்ணீரோடு கூட உபத்திரத்தில் இங்கே இப்போ தள்ளப்பட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் பரலோகத்திலேருந்து உங்களுக்கு பதிலே தரலை. அப்படியே நீங்கள் சோர்ந்து போய் உடஞ்சி போயிருக்கிறீங்க. இங்கும் இந்த வேத வசனத்தில் அப்படி தான் ஒரு சம்பவம் நடக்குது. அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லலை. அப்படியே அமைதியாக, சைலண்ட்டாக, மௌனமாகவே ஆண்டவர் இருக்கிறார். ஏன்னா ஆண்டவருடைய சித்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளுக்கு உதவி செய்ய வாய்ப்பு அவளுக்கு கிடையாது. ஏன்னா இஸ்ரேல் வீட்டாருக்கு தான் ஆண்டவர் வந்தார், இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் வந்தார். அவர் மேசியாவாக வெளிப்பட்டதுக்கு காரணமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு பெரிய ஒரு ரட்சிப்பு தந்து தன் ஜீவனை கொடுக்க தான் அவர் வந்தார். மற்றபடி வேறு ஜாதிக்காரங்களுக்கு, பாஷக்காரங்களுக்கு அவர் விடுதலை தர அவர் வரலை. அதனால் இந்த இடத்துல ஆண்டவர் சைலண்ட்டாக இருக்கிறார். ஒரு வார்த்தையும் சொல்லலையாம். அவள் பாட்டுன்னு கூப்பிட்டுனே இருக்கிறாள், விடவே இல்லை. ஏசப்பை விட்டு விலகலை. அவள் ரட்சிக்கப்படலை, ஞானசாரம் எடுக்கலை,
அபிஷேகம் பெறல, சபைக்கு போகல, அவள் கையில் பைபிளும் கிடையாது. ஆனால் விசுவாசம். என்ன விசுவாசம்? என் பிள்ளைக்கு ஏசப்பா சுகம் தருவார், விடுதலை தருவார்ன்ற விசுவாசம் இருக்குது. அந்த ஆழமான விசுவாசம் அவள் இருதயத்தை அப்படியே பதிஞ்சு போச்சு. அவளை உடைக்க யாராலும் முடியாது. அவள் விசுவாசத்தை அழிக்கவோ அவளை மட்டுப்படுத்தவோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. முழு விசுவாசம் அவளுக்குள்ளே இருக்குது. ஏசப்பா பதில் தரலாம் கூட பரவாயில்ல, கூப்பிட்டுனே இருக்கலாம். அவர் எனக்கு பதில் தரலாம் கூட பரவாயில்ல, ஆனால் நான் அவரை பின்தொடருவேன், அவரை கூப்பிடுவேன். என் விசுவாசம் எனக்குள்ளே இருக்குது. அவர் எனக்கு பதில் தரலாம் பரவாயில்ல, நான் பாட்டு கூப்பிட்டுனே இருப்பேன்றான். ஒரு முறை அப்படி தான் பரிதேமை என்கிற குருடன் கூட ஏசையிலே எனக்கு இறங்குன்னு சொல்லி கூப்பிட்றான். ஏசப்பா காதிலே விழலை. அந்த பரிதேமை அந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிறான். ஏசா வழியாக வராரு. அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்றான். விடுதலை நேரம் இதுதான், இதை விட்டால் வேறு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? அந்த விடுதலைக்காக ஏசப்பா நோக்கி அந்த குருடன் கூப்பிட்றான். ஆண்டவருடைய காதில் விழலை. உண்மையாக போய்ங்களா? ஏசப்பா காதில் விழலை. அவனும் பேசாமல் சைலண்ட்டாக இருந்திருந்தா அவனுக்கு அன்றைக்கி பார்வை கிடைச்சிருக்குமா? முன்னிலும் அதிகமான சத்தத்தை துணிக்க பண்ணுறான். அது அவனோட விசுவாசம். முடிவில் ஆண்டவர் அவனை கூப்பிட்டு உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், ஆண்டவர் எனக்கு பார்வை வேணும்னு சொல்கிறான். ஏசப்பா பார்வை கொடுக்குறாரு. அவன் வாழ்க்கை சந்தோஷமாயிட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த கானானிய ஸ்திரீ கூட முழு விசுவாசத்தோடு இருக்கிறா. ஏசப்பா அதிசயம் பண்ணுவார், விடுதலை தருவார், என் பிள்ளைக்கு இருக்கிற சாபக்கட்டு உடையும் அப்படின்னு சொல்லி முழு விசுவாசம் அந்த பெண்ணுக்குள்ளே இருக்குது. தெரியுங்க, ஒரு கானானிய ஸ்திரீ. ஏசப்பா அவளுக்கு பதில் கொடுக்கல. ஆனால் பாருங்கள், தொடர்ந்து அவள் இயேசுவை பின்தொடர்ந்து கூப்பிட்டுனே இருக்கிறாள். அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? அப்போது அவருடைய சீஷர்கள் இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. கவனிச்சிங்களா? கூப்பிடுகிற பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும், ஆகாயத்தில் பறக்கிற எல்லா பேர்ட்ஸ், எல்லா மிருகம் ஜீவன்கள், சமுத்திரத்தில் இருக்கிற மீன்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் உணவு தண்ணீர் கொடுத்து உபசரிக்கிற தேவன். அவர் உண்மையிலே உங்களுக்கு அற்புதம் பண்ணுவார், உங்களை போஷிப்பார், உங்களை கடன் சாபக்கட்டிலேருந்து வெளியே கொண்டு வருவார். கொடிய வேதனையிலிருந்து அன்னைக்கு கானானியஸ்தருடைய மகளை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அவள் விசுவாசத்தை விடலை, அவள் நம்பிக்கை விடலை. ஏசப்பா செய்வார், கொடுப்பார், விடுதலை கிடைக்கும்னு சொல்லி விசுவாசிக்கிறான். அந்த முழு விசுவாசம் இன்னைக்கு உங்களுடைய கடன் பிரச்சனை நிமித்தமாக உங்களுக்குள்ளே இருக்குமானால் உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். உண்மையிலே சொல்கிறேம்மா, நீ எத்தனை லட்சம் ஹவுஸ் லோன் வாங்கியிருந்தாலும் நான் கட்டுவேன். குடியிருக்க நீ வீடு தான் கட்டினேன், பெரிய தப்பு ஒன்றும் பண்ணலை. ஹவுஸ் லோனு வாங்கி வீடு கட்டினேன். சரி, பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கு அப்புறம் அவங்க ஆண்டு அனுபவிக்க பையன் இருக்கிறானே, நம்ம வாரிசு நமக்கு இருக்கிறான், அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு மருமகள் நம்ம பார்க்கணும், நம்ம பையனுக்காக நம்ம ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி நீ அந்த வீட்டு மேலே ஒரு லோனை போட்டு வாங்கிட்ட. இப்போ லோனு கட்ட முடியல, அந்த மாதம் அவன் கொடுக்குற இஎம்ஐ தொகையை உன்னால் கட்ட முடியல, ரொம்ப உடஞ்சி போய் நொறுங்கி போயிருக்கிற. ஆனால் விசுவாசத்தை மட்டும் விடக்கூடாது. என் அன்பு சகோதரியே, விசுவாசத்தை மாத்திரம் விட்டுறாதம்மா, மனதைரியத்தை விட்டுறாதே. ஏசப்பா உன்னோடு தான் இருக்கிறார். இந்த மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் சரித்திரத்தின்படி இயேசு கிறிஸ்து சில காலம் மௌனமாக தான் இருப்பார். நீ விசுவாசமாக இருக்கிறியா, நம்பிக்கையாக இருக்கிறியா, அவர் உண்மையை தேடி இருக்கிறியா, இதெல்லாம் ஆண்டவர் சோதனை பண்ணி பார்க்குறார். எப்படி கானானியஸ்தருக்கு பதில் கொடுக்கல, அதுபோல் இதுவரைக்கும் உன்னோட கடன் பிரச்சனைக்காக நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் கேட்ட எந்த ஜெபத்துக்கும் பதில் வராமல் அந்த கானானியஸ்தருக்கு எப்படி ஆண்டவர் சைலண்ட்டாக இருந்தாரோ அதுபோல் உனக்கு ஆண்டவர் சைலண்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த தேவ செய்தி மூலியமாக உன் கடன் என்கிற சாபக்கட்டை பரலோகத்தின் தேவன் உடைக்க போகிறார். விசுவாசிக்கிறியம்மா? கடன் என்கிற சாபக்கட்டை பரலோகத்தின் தேவன் உடைப்பார் என்று இருதயத்தில் விசுவாசம் வை. உன் நெஞ்சு மேலே இப்படி கை வை. நான் பயப்பட மாட்டேன், இனி நான் தைரியமாக இருப்பேன். சொல்லுமா, என் அன்பு சகோதரி சொல்லுமா, நான் பயப்பட மாட்டேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1 வசனத்தின்படி நான் ஒரு நீதிமான், நான் ஒரு சிங்கத்தை போல தைரியமாக இருப்பேன். நான் அனாதை கிடையாது, நான் திக்கற்றவு கிடையாது, நான் கைவிடப்பட்டவு கிடையாது. நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, ஏசப்பா என்னோடு இருக்கிறாரு.
என் கண்ணீர் ஜெபத்தை கேட்பார், என் வேதனையை அவர் மாற்றுவார், உண்மையிலே ஏன் கூப்பிடுதல் அவர் கேட்பார், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நீ ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படி பொருத்தனை பண்ணுமா. உண்மையில் உனக்கு அதிசயத்தை ஆண்டவர் செய்வார் சகோதரி. என் அன்பு சகோதரியே, ஏசப்போ உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்யதாமா பேசின்னு இருக்கிறாரு. இதே நீ நம்பிக்கை இழந்துட்ட, விசுவாசத்தை இழந்துட்டனா நீ வாங்கின கடத்தை உன்னால் அடைக்க முடியாது, கொடுக்க முடியாது. அந்த கடன் கொடுத்தவன் ஒருவேளை உனக்கு காசு கொடுக்கும்போது, வட்டிக்கு காசு கொடுக்கும்போது ஒருவேளை உப்பில் கூட அவன் வச்சு கொடுத்துருக்கலாம். இல்லை மந்திரம் பண்ணி சூனியம் பண்ணி கூட நீ திருப்பி தரவே கூடாது, வாழ்நாள் ஃபுல்லாக நீ வட்டி தான் கட்டணும், பல வருஷம் நீ சாகிற வரையும் எனக்கு வட்டி கட்டணுன்ற கெட்ட எண்ணத்தோடு கூட அவன் கொடுத்துருப்பான். நீ தெரிஞ்சோ தெரியாமல கம்மியாக கிடைக்குது, இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக கிடைக்குது, 2 காசு தானே 3 காசு தானே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். இது வரைக்கும் உன் சம்பளம் ஃபுல்லாகவே வட்டி தான் கட்டினு இருக்கிறவன். உன்னோட வீட்டு செலவு கூட காசு கிடையாது. அரிசியே 1 கிலோ 2 கிலோ வாங்கின்னு இருக்கிற, பால் பாக்கெட்டுக்கு வழி கிடையாது. வீட்டில் அரிசி பருப்பு எண்ணெய் மாவு எல்லாமே பற்றாக்குறையாக இருக்குது. வீட்டுடைய கரண்ட்டு பில்லை கட்ட முடியல, கேஸை புக் பண்ண முடியல, பிள்ளைகளுக்கு ஹெல்த்தான உணவுகளை செஞ்சு தர முடியல. அப்படியே நீ தடுமாறுற, உடஞ்சி போயிருக்கிற. இனி வாழலாமா சாவலாமா அந்த நிலவரத்துக்கு நீ வந்திருக்கிறம்மா. கர்த்தர் உன் கூப்பிடுதலை கேட்குற நேரம் உனக்கு இப்போ சமீபமாயிடுச்சு. அவர் உனக்கு சமீபமாக வந்திருக்கிறார், உன்னை விசாரிக்கிறவர் வந்திருக்கிறார். உன் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிடுமா. உண்மையில சொல்கிறேன், உன்னுடைய சொந்த பிரதர் போல் சொல்கிறேன். என் அன்பு சகோதரியே, உன் கவலையெல்லாம் அப்பா மேலே வச்சிடு. இந்த தேவ செய்தியை பார்க்குற என் அன்பு சகோதரனே, உன்னுடைய மனக்கவலையெல்லாம் கர்த்தர் மேலே வச்சிருப்பா. உன் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரத்தை வச்சிரு. உனக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட கடன் இருக்கட்டும், உன்னுடைய பிஸ்னஸ் நஷ்டப்பட்டு போயிருக்கலாம், எதை தொட்டாலும் அதில் ஒரு சாபம், அதில் ஒரு கட்டு, விருத்தி அடையாமல் நீ அப்படியே உடஞ்சி போய் கூட இருக்கலாம். ஏசப்பா நினைச்சாருன்னா இப்போவே உனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் வந்துடும், ஒரு ஆசீர்வாதம் வந்துடும். உன் இருதயம் பயங்கர சந்தோஷப்படும். ஏசப்பா எனக்கு இப்படிப்பட்ட அதிசயம் பண்ணிட்டாரு, ஐயோ அவர் அறியாமல் நான் இருந்துட்டேன், ஐயோ அவரை நான் குறை சொன்னேன், அவர் என்னை கைவிட்டார்னு சொன்னேன், அது எவ்வளோ பெரிய தப்பு, அப்பா நம்ம கூட தான் இருக்கிறாரு, அவர் நம்மளை கைவிடவே இல்லையே அப்படின்னு சொல்லி நீ ஆதங்கப்படுற நேரம் உனக்கு சமீபமாயிடுச்சு. தகப்பனுடைய அன்பு யாருக்கும் ஒன்றும் புரியல. அப்பாவை கேட்டு நம்ம கடை வாங்கலை, நம்ம இஷ்டத்துக்கு வீடு கட்டினோம், நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணோம், எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். எல்லாம் நல்லது கெட்டதுக்கும் நம்ம இஷ்டத்துக்கு எவன் வட்டி கொடுப்பானோ எவன் கடன் கொடுப்பானோ வாங்கிட்டோம். தப்பு இல்லை அது. நீங்கள் பாவ மன்னிப்பை கேட்டு இருக்கிறீங்க. நான் வாங்குறது தப்பு ஆண்டவரை, தெரிஞ்சோ தெரியாமலாம் நான் கடன் வாங்கிட்டேன், என்னை மன்னிச்சிருக்கான்னு சொல்லி நீங்கள் ஏசப்பா கிட்ட ஒப்புரை ஆகிட்டீங்க. இப்போ உங்கள் முகத்தை பார்த்தாவே எனக்கு தெரியுது, அப்படியே உங்கள் இருதயம் உடஞ்சி போயிருக்குது, உங்கள் கண்ணில் அப்படியே கண்ணீர் கொட்டி கொண்டே இருக்குது. மனதுருகி ஆண்டவர்கிட்ட இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டுன்னு கதறி கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே எனக்கு நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, இரவெல்லாம் நான் அந்த கடனை நினச்சி நான் அழுதுன்னு இருக்கிறேன். ஆண்டவரே என் வாழ்வாதாரம் செத்து போச்சு, பிஸ்னஸும் போச்சு, ஏற்கனவே கொஞ்சமாவது கொஞ்சம் நாங்கள் நல்லா இருந்தோம், இப்போ நல்லா கூட இல்லை ஆண்டவரே, வருமானம் இல்லை, எனக்கு கொடுக்க யாரும் இல்லை, உதவி செய்ய யாருன்னு சொல்லி கதறி கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு இந்த வேத வசனத்தில், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் ஆண்டவர் அன்றைக்கி கானானிய ஸ்திரியை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை இன்றைக்கி என்ன வச்சு, உங்கள் சொந்த பிரதராகிய என்ன வச்சு ஆண்டவர் சொல்கிறார். என் அன்பு சகோதரியே, மத்தேயு 15:28, இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. ஆண்டவர் இங்கே கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்கிறார், என் அன்பு சகோதரியே உன் விசுவாசம் பெருசு. இதே வார்த்தையை இன்றைக்கி ஆவியானவர் உன் வீட்டுக்குள்ளே வந்து என் மூலிமா சொல்கிறாருமா, என் அன்பு சகோதரியே உன் விசுவாசம் பெருசு. இதை ஸ்க்ரீனில் அப்படியே போட்டு காட்டுறேன். உங்களுக்கு ஏற்கனவே இந்த வசனம் தெரிஞ்சிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, என் அன்பு சகோதரியே உன் விசுவாசம் பெருசு. கடன் தொல்லைக்காக இரவும் பகலும் கண்ணீர் விட்ட, உபவாசம் போட்ட, ஜெபம் பண்ண, மன்றாடி போராடி மனதுருகி அண்ணாலை போல் அழுது 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 ஜெபம் பண்ணி இருதயத்தையே கரைச்சி ஊற்றினமா. உன் கடன் சாபக்கட்டை இந்த வார்த்தை உடைக்க போகுது. உன் கையில் இருக்கிற சாபக்கட்டு, உன் பிஸ்னஸில் இருக்கிற சாபக்கட்டு, உன்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற சாபக்கட்டு, உன்னுடைய கணவருடைய பிஸ்னஸுடைய காரியத்தில் இருக்கிற சாபக்கட்டு, உன் பிள்ளைகளுடைய கையில் இருக்கிற சாபக்கட்டை இந்த வார்த்தை உடைக்க போகுது. இந்த ஒரே வார்த்தை அந்த கானானிய ஸ்திரியோடைய
மகளுக்குள்ள இருந்த விசுவாசம் கட்ட உடைச்ச வார்த்தையாக அது இருக்குது. பரிசுத்தாவியை உடைச்சிருக்கிறார். ஸ்திரியே உன் விசுவாசம் பெருசு. அப்பா சொல்கிறாரு பாருமா, ஸ்திரியே உன் விசுவாசம் பெருசு, நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுது. என்னம்மா சொல்கிறாரு? என் அன்பு சகோதரியே, நீ என்ன விரும்புகிற? ஹவுஸ் லோன் முடியணும் விரும்புகிற, அது அப்படியே ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் வாங்கின ஆண்டவரே, 3 காசு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கிறேன், 5 காசு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கிறேன், 10 காசு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கிறேன், 20 காசு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு உனக்கு வார்த்தை தராருமா, நீ விரும்புகிறபடியே அந்த கடத்தை அடைப்ப. ஏசப்பா அடைக்க வைப்பார், கொடுக்க வைப்பார். அது எப்படி நடக்கும் அப்படின்னு நீ நினைக்கலாம். அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவாரா? அவாந்தர வெளி, அங்கு அதாவது தண்ணி கிடைக்கின்ற வாய்ப்பே கிடையாது. ஒரு அவாந்தர வெளி, இது ஒரு வனாந்திரம். அந்த இடத்துல கர்த்தர் ஆறுகளை உண்டாக்குற தேவன். மோசே காலத்தில் ஏசப்பா என்ன செஞ்சார்? கண்மலையிலிருந்து நீரூற்றை உண்டாக்கி தந்தார், அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட தாகத்தை போக்க. இன்றைக்கி அப்பா உன்னை கைவிடுவான்னு நினைக்கிறியாம்மா? கைவிடவே மாட்டார். நீ விரும்புகிறத இந்த பூமியில் சாதிப்ப. நீ சாதிக்க பிறந்தவ, நீ ஜெயிக்க பிறந்தவம்மா. என் அன்பு சகோதரியே, ஏசப்பா உன்னை பேர் சொல்லி அழைக்கிறார். உன்னால் முடியும். நம்பிக்கையோடு இரு, விசுவாசத்தை விடாத, சிங்கத்தை போல தைரியமாக இரு. இந்த கானானை ஸ்திரீக்குள்ளே இருந்த விசுவாசம் உனக்குள்ளே என் அன்பு சகோதரி இருக்குமானால், கர்த்தர் சொல்கிறார், உன் விசுவாசம் பெருசு, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள்னு சொல்கிறார். முழு நம்பிக்கையாக நம்பு. அப்பா என்னுடைய கடத்தை அடைக்க வைப்பார். அந்த கானானை ஸ்திரீயுடைய முழு நம்பிக்கை அதுதான். அவளுடைய முழு நம்பிக்கை என்னன்னா, ஏசப்பா சாபக்கட்டு உடைப்பார், கட்டு உடையும், இதில் மாற்றமே கிடையாதுன்னு சொல்லி முழு விசுவாசத்தோடு ஆண்டவர் அப்படியே நெருங்கி போகிறார். ஏசப்பா அப்படியே நெருங்கி போகிறார். ஆண்டவரே 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 கதறா. இன்றைக்கி உன்னுடைய கதறலை, உன்னுடைய செபத்தை, உன் விண்ணப்பத்தை உன் அப்பா கேட்க உன் மத்தியில் வந்திருக்கிற என் அன்பு சகோதரி, இந்த தேவ செய்தியை பார்க்கிற என் அன்பு சகோதரனே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, ஊழியக்கார நண்பர்களே, கர்த்தர் சாபக்கட்டை உடைக்கிற பெரிய தேவன். உங்கள் கையில் இருக்கிற சாபக்கட்டை நீங்களாக உடைக்க முடியாது. ஏன்னா சாபத்தில் பெரிய சாபம் கடன் சாபம்தான். கடன் சாபக்கட்டு என்பது சாகர வரைக்கும் போகாது. அதை உடைக்கன்னா ஆவியானவரால் மாத்திரம்தான், வசனத்தால் மாத்திரம்தான், அபிஷேகத்தினால் மாத்திரம்தான் அந்த சாபக்கட்டு உடையும். இன்றைக்கி கர்த்தர் பட்சமாக உங்களோடு பேசுகிற, கவலைப்படாது, நம்பிக்கையாக இருன்னு ஆண்டவர் சொல்கிறாருமா. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஏசப்பா சொன்னாரா இல்லையா? நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ பைபிளில் எத்தனை பெண்களுக்கு ஆண்டவர் அற்புதங்கள் அதிசயங்களை செஞ்சுருக்கிறாரு. சாராளுக்கு 90 வயதில் ஆண்டவர் குழந்தையை தரார். செத்துப்போன கர்ப்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகுது. உன் வாழ்க்கை கூட பொருளாதாரத்தில் செத்து போயிருக்கலாம். சாராளுடைய கர்ப்பம் போல உன்னுடைய பிஸ்னஸ், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வாழ்வாதாரம் எல்லாம் செத்து போய் கிடக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, உன் அப்பா சொல்கிறார், உன் தகப்பன் சொல்கிறாரு, உன்னை நான் வாழ வைப்பேன். மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் நான் ஆண்டவர் திருவுளம் பற்றார். ஆண்டோடைய வார்த்தை கேட்டு 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 விசுவாசத்தை வளருங்க. எழுந்து நிமிர்ந்து நில்லுங்க. என்னால் முடியும், என்னால் கொடுக்க முடியும், அப்பா கொடுக்க வைப்பார், எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும், என் கணவர் உழைச்சி சம்பாரித்து கடனை கட்டுவாருன்னு சொல்லி 10 பேருக்கு தைரியம் சொல்ல வேண்டிய ஆள் நீங்கள். நீதிமான்களை போல் அப்படியே நீங்கள் அந்த சிங்கத்தை போல் தைரியமாக இருக்க வேண்டிய ஆள் நீங்கள். நீதிமான்கள், இயேசுவோட ரத்தத்தில் கழுவப்பட்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க. ஒருபோதும் கடன் தொல்லையினால் உங்கள் உயிரை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீங்க. ஏன்னா உங்கள் உயிரை நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா நரகத்துடைய கொடுமை உங்களுக்கு தெரியாது. ஒரே ஒரு சொட்டு கூட அந்த நரகத்தில் உங்கள் நாக்கை குளிர பண்ண கிடைக்க வாய்ப்பே கிடையாது. வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, நரகன்றது 4000 டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறேன். நீங்கள் மே மாதத்தில் வெயிலுடைய தன்மையை டிவியில் நியூஸில் சொல்லுவாங்க பாருங்கள். 100 டிகிரி, 103 டிகிரி, 105 டிகிரி, 108 டிகிரின்னு சொல்லுவாங்க. தாங்க முடியுதா?
100லேருந்து 105 வரைக்குமே நம்மளால் தாங்க முடியாது. மதிய நேரத்தில் தலை காட்ட முடியாது. நரகத்துடைய வெப்பத்துடைய தன்மைகளை சும்மா நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அதுதான்லாம் நான் சொல்ல வரல. 4000 டிகிரி இருக்குமா, யோசனை பண்ணி பாருங்கள். அக்னியும் கந்தமும் எரியுமாங்க. அப்படியே உடம்புல இருக்கிற கறி அப்படியே கொட்டுமா, மறுபடி கறி வருமா, மறுபடி கொட்டுமா, மறுபடி கரும். இப்படி இரவும் பகலும் பாதிக்கப்படும். தயவு செய்து கடன் தொல்லையினால் உங்கள் உயிரை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீங்க. இதை நான் ரொம்ப அன்பாக தயவாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் இறந்துடுறீங்க, உங்கள் வீட்டாரை அவங்க சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கடன்காரங்க சொல்லுங்கள். நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே உங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து, இவ்வளோ கெட்ட வார்த்தை கேட்டு, தூஷண வார்த்தைகளை கேட்டு, நீ ஏன் உயிரோடு இருக்கிற, செத்து போயிடுன்னு சொல்லி அவங்க உங்களை இப்படி சபிக்கும் போது, அந்த கடன்காரங்க நீங்கள் இறந்துட்டா ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை இதை காட்டில 4 மடங்கு சபிச்சாங்களா நீங்கள் தாங்க முடியுமா? உங்கள் ஆத்மா தான் சாந்தி அடையுமா? சொல்லுங்க. ஏன்னா கடன் கொடுத்தவன் நீங்கள் இறந்தா கூட உங்கள் பிள்ளைகளை விடவே மாட்டான், விடவே மாட்டான். உங்கள் ஆத்மா நஷ்டப்படுது, உங்கள் ரட்சிப்பு நஷ்டப்பட்டு போகுது. நீங்கள் இவ்வளோ நாள் ஆண்டவருக்காக உழைச்சிது, ஊழியம் செஞ்சது, ஆத்மாதான் செஞ்சு எல்லாமே நஷ்டப்பட்டு போயிடும். அதனால் வாழ்ந்து காட்டணும், ஜெயிச்சு காட்டணும், நம்பிக்கையோடு இருக்கணும், விசுவாசத்தோடு இருக்கணும். நான் கடன் அடைப்பேன், அப்பா என் கூப்பிடுதலை கேட்பார், என் ஜெபத்தை கேட்பார் சொல்லி நீங்கள் முழு விசுவாசத்தோடு இருந்தால், அந்த கானானி ஸ்திரீயை குழந்தைக்கு ஆண்டவர் எப்படி விடுதலை தந்தாரோ அதுபோல் அப்பா உங்களுக்கு விடுதலை தருவார், நிச்சயமாக தருவார். இந்த வேத வசனங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையை அப்படியே நிறைவேறும். ஆண்டவர் பல அதிசயங்களை, பல அற்புதங்களை செஞ்சுருக்கிறார். பாருங்கள், இந்த மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார், விடுவிக்கப்பட்டார், ஆண்டவர் சுகந்தந்தார்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஏன் விடுதலை தர மாட்டார்? விடுதலை தருவார். கட்டு உடையும், சாப கட்டு உடையும். நீங்கள் கேட்கலாம், நான் 20 வருஷம் கடன் பிரச்சனை இருக்கிறேன், 30 வருஷம் இருக்கிறேன், புத்தி தெரிந்த அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் வட்டி தான் கட்டினு இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆண்டவர் நினைச்சார்னா இந்த நேரமே, இந்த நிமிஷமே உங்களுக்கு ஒரு வாசலை திறக்கலாம். உங்களுக்குள்ளே எவ்வளோ ஃபெய்த் இருக்குது, எவ்வளோ விசுவாசம் இருக்குது, இதெல்லாம் அப்பா பார்த்துன்னு இருக்கிறேன். ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு விடுதலை கிடைக்கும், நீங்கள் என்னை ரட்சிப்பீங்க, கடந்துலேருந்து என்னை வெளியே கொண்டு வருவீங்க, சாபக்கட்டு உடையும் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கணும். அப்படி தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ முழு விசுவாசமாக இருந்தாங்க. ஆண்டவர் அந்த நெருப்புலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்தார். 7 மடங்கு சூடாக்கப்பட்ட நெருப்புக்குள்ளே இருந்து யாராவது அவங்கள வெளியே கொண்டு வர முடியுமா? நீங்கள் சொல்லுங்க. அப்படி ஒரு சரித்திரம் தானியேல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குதா இல்லையா? அதே போல் தானியேல் என்ற அந்த வாலிபனை சிங்கத்தின் கெபியில் போட்டாங்க. அந்த கெபிலிருந்து உயிரோடு ஒரு சேதம் இல்லாமல் யாருன்னா அவனை ரட்சிக்க முடியுமா? நெருப்பில் தூக்கி தள்ளப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கு அந்த நெருப்பு ஜுவாலையிலேருந்து யாருன்னா வெளியே கொண்டு வர முடியுமா? அந்த கட்டை உடைச்சி அவங்கள அந்த தேசத்தில் அப்பா எப்படி உயர்த்தினாரோ, என் அன்பு சகோதரியை உன்னையும் இந்த தேசத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவோமா, ரொம்ப சந்தோஷமாக இருப்ப, வாழ்க்கை பிளெஸ்ஸிங்காக இருக்கும், நல்ல வருமானத்தை அப்பா உனக்கு தருவார், ஆசீர்வாதமாக இருப்ப, தைரியமாக இருக்கணும். ஏசப்பா உங்களை சந்தோஷப்படுத்துவார். துக்கத்தோடு வந்த அந்த கானானி ஸ்திரியை அப்பா சந்தோஷப்படுத்துகிறேன். கண்ணீரோடு வந்தா அப்பா சந்தோஷப்படுத்துகிறேன். என் பிள்ளை கொடிய வேதனைப்படுறா அப்படின்னு சொல்லி ரொம்ப உடைஞ்சி போய் வந்தா அந்த கானானி ஸ்திரியும் சந்தோஷப்படுத்துகிறாரு. அந்த கானானி ஸ்திரியுடைய மகளையும் கூட இந்த பரலோகத்தின் தேவனானவர் சந்தோஷப்படுத்தினார். இன்றைக்கு என் அன்பு பிள்ளையே, என் அன்பு சகோதரியே, வாலிப நண்பர்களே, வயதான முதியோர்களே, தகப்பன்மார்களே, தாய்மார்களே, ஊழியக்கார நண்பர்களே, எல்லாருக்கும் ஒரே சுவிசேஷம் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவங்க கெட்டு போகவே மாட்டாங்க, அவர் கைவிடவே மாட்டார். ஆனால் சூழ்நிலாம் உங்களை அப்படியே எல்லாம் கைவிடப்பட்ட மாதிரி அனாதை போல் உடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, உடஞ்சி போய் மரணத்துடைய கடைசி எண்டு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஏசப்பா உங்களை கைவிட மாட்டேன், விடவே மாட்டேன், உங்களை தள்ள மாட்டேன், உங்களை வெறுக்க மாட்டேன். அப்பா உங்களோடு இருந்து கண்டிப்பாக விடுதலை தருவாருன்னு சொல்லி இந்த தேவ செய்தியை நான் முடிக்க போகிறேன். நீங்கள் கண்ணீர் விடுங்க. ஏசப்பா, நான் கொடிய வேதனைப்படுறேன், கடன் வாங்கிட்டு ஆண்டவர் நான் கொடிய வேதனைப்பட்டுன்னு இருக்கிறப்பா, நான் உங்கள் பிள்ளை, உங்கள் மக, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி விடுதலைக்காக நீங்கள் கதறுங்க.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அந்த 22வது வசனத்திலிருந்து அந்த 28 வரைக்கும் நீங்கள் குறிச்சிக்கணும். என்னுடைய கொடிய வேதனை ஆண்டவரே மாற்றுங்கப்பா, நான் இன்றைக்கி கொடிய வேதனைப்படுறேன். அன்றைக்கி கானானியருடைய மகன் எப்படி பிசாசு கட்டில் இருந்து எப்படி கொடிய வேதனைப்பட்டாலோ, நானும் இந்த கடன் என்கிற சாபக்கட்டில் உட்காந்துக்கின்னு ஆண்டவரை பல வருஷமாக கொடிய வேதனை அனுபவிக்கிறேன். என் வருமானத்தெல்லாம் வட்டி தான் கட்டுறேன், வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டேன், அசலை விட அதிகமாக ஆண்டவர் வட்டியை கட்டிட்டப்பா, அந்த கடன்காரன் என்னை விட மாட்டேறேன், எனக்கு விடுதலை தாங்க, விடுதலை தாங்க, விடுதலை தாங்கன்னு சொல்லி கண்ணீரோடு கேளுமானி. ஆண்டவர் இன்னைக்கு மன உருக்கத்தோடு உனக்கு இறங்குவார். உருக்கமான இரக்கம் வெளிப்படும், அவருடைய கிருபை உனக்கு வெளிப்படும், அவருடைய காருண்யம் உனக்கு வெளிப்படும், அவருடைய தயவு என் அன்பு சகோதரி உனக்கு வெளிப்படுமா. ஏசப்பா உன்னை பார்த்து சொல்லுவார், என் மகளே அழாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்காக ரத்தத்தை சிந்தேன், நான் உனக்காக ஜீவனை தந்தேன், எழுந்துரு, எழும்பி பிரகாசின்னு கர்த்தர் உன்னை என் அன்பு சகோதரி ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துவார். என் அன்பு சகோதரனை உன்னை ஆண்டவர் ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துவார்ப்பா. தைரியமாயிரு, பயப்படாது. என் அன்பு சகோதரி தைரியமாயிருமா, அப்பா இருக்கிறார், அவர் பார்த்துப்பார். மனசை கொஞ்சம் தைரியப்படுத்தி வச்சுக்கோ. நீ தைரியமாக இருந்து விசுவாசமாக இருந்து ஏசப்பனுக்கு செய்வார் செய்வார் செய்வார்னு முடிவு பருந்து நீ நிலச்சிருந்தியானா கண்டிப்பாக நீ கேட்குற விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அப்பா தந்து உன்னை மேன்மையாக உயர்த்துவார். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். தொடர்ந்து இந்த தேவ செய்தியை கேளுங்க. உங்களுக்காக இரவும் பகலும் தேவ சமூகத்தில் நான் ஜப குறிப்பு எழுதி ஜபம் பண்ணுறதுக்காக ஒரு நோட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் ஆவியானவரால் ஏவப்பட்டால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆடியோ மெசேஜ் அனுப்புங்க. இல்லை முடிஞ்சால் நீங்கள் ஃபோனில் கூப்பிட்டு எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ வேதனை இருக்குது, என் கடன் சுமைக்காக ஜெபிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஓகேங்களா? கண்டிப்பாக ஆண்டவர் இந்த தேவ செய்தி மூலியமாக உங்கள் கண்ணீரையும் உங்கள் உபத்திரத்தையும் உங்கள் பிரச்சனைகளை அவர் மாற்றி அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். அடுத்த தேவ செய்தியை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.